வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திரு விஜய் அவர்கள் எந்த நேரம் தாவேக்கா என்ற கட்சியை ஆரம்பித்தாரோ அதுலேருந்து எப்போ பார்த்தாலும் தாவேக்காவை பற்றியே பேச வேண்டியிருக்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இதை புண்டக்க மட்டக்க ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அதை பற்றி அவங்கள பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி உச்சத்தில் இருக்கிற போது கூட அவரை பற்றி நாங்கள் யாருமே சீண்டக்கூட இல்லை. அரசியல் அப்படின்ற அதே இதில் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிற போது யாருன்னா திரு விஜய் அவர்கள் அந்த கெத்தில் தான் இப்போ இருக்கிறாரு. தான் சிஎம்மாக வரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இப்போ வந்திருக்கிறார். அதனால தான் நான் உச்சத்தை விட்டு வந்துக்கிறாரு. எந்த தொழில் செய்கிறவர்களும் அரசியலுக்கு வந்தாலும் அவங்க அந்த தொழிலை விட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த தொழில் உச்சத்தில் இருந்தால் தான் திரும்ப அந்த விட்டு அரசியலுக்கு வர்றாங்க. பொது வாழ்வுங்கிறது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. அதை விட்டுட்டுன்னா நீங்கள் முன்னால் இருந்து வந்ததவே எந்த தொழிலை விட்டு வந்தீங்களோ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறல இனி அர்த்தம் கிடையாது. மக்கள் நலன் தான் உங்களுக்கு ஒரே வேலைன்னா அந்த வேலையை பாருங்கள். நீங்கள் 300 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருந்தா கூட அதை விட அரசியல் பணிங்கிறது சிறப்பானது, சிறந்தது. மக்கள் பணியே எப்போவுமே சிறந்த பணியாக இருக்கும். அது இப்போ நம்ம பிரச்சனை இல்லை. அதே வேளையில் நீங்கள் விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டிலே கொள்கை எதிரி பாஜகன்னு அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னீங்க. கொள்கை எதிரியை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. கொள்கை எதிரி தான் அவங்கள போட்டு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அடி அப்படிப்பட்ட அடி போல் பயந்து நடுங்குறீங்க. ஏன்னா ஜனநாயகம் படத்தை முடக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி நீங்களே போய் அவங்ககிட்ட போய் வழியே போய் பாஜகட்ட மாட்டிக்கிட்டீங்க. இப்போ உங்களை திரும்ப வான்னு டெல்லிக்கே கூப்பிட்றாங்க. நீங்கள் சென்னையில் வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே சென்னையில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் தான் உங்களுக்கு விசாரணை பண்ணிச்சு. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் டெல்லி சிபிஐ தான் விசாரணை பண்ணணும்னீங்க. இப்போ டெல்லியில் எங்களை கூப்பிடாதீங்க, டெல்லி கூப்பிடாதீங்க, இங்கே சென்னையிலே வச்சு விசாரணை பண்ணுங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ டெல்லிக்கு வான்னு அங்கே கூப்பிட்றாங்க அவங்க. அதான் சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி கொள்கை எதிரி விட்டுட்டு அரசியல் எதிரவே பிடிச்சி தொங்குறீங்க. அவங்க என்னென்னவோ மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, மக்கள் மத்திய நல்ல பேர் எடுத்திருக்காங்க. இந்த முறை அவங்க தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மக்கள் கையில் இருக்க நமக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இப்போது கொள்கை எதிரி கூட கூட்டணி போகிறதாக கேள்வி. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பு இருக்குது. அது மட்டும்